கிராமத்து பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க, டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் காதலிச்சு டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணுனேன். இதை வச்சு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எவ்வளவே பரம்பரை பணக்காரனா இருந்தாலும் சரி, மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி, செத்து போனா நீ ஐசு பட்டி வாடகைக்கு தான் எடுக்கணும். எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்கு போறது கிடையாது. ஆனா எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம். இப்ப நான் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். இந்த கதையை மட்டும் நல்லா எல்லா பேரும் கவனிங்க. நான் சொல்ற கதைக்கும் இங்க வந்திருக்க நடிகர்ல ஒரு ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் ஒரு கதை சொல்லுவேன். இந்த கதைக்கும் வந்திருக்க நடிகர்ல ஒரு ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த கதையை நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். ஒரு ஊர்ல 2 லூசு இருந்திருக்கு. 2 லூசு. இந்த 2 லூசுமே 10 வருஷமா லூசாவே திரியுதுங்க. ஊருக்காரங்க ஒண்ணு கூடி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டுட்டாங்க. எப்பனாலும் லூசை தெளிய வைங்கன்னு சொல்லி. அந்த டாக்டர் என்னென்னமோ வைத்தியம் பார்க்குறேன், என்னென்னமோ ஊசி குத்துறாரு, என்னென்னமோ மருந்து போடுறாரு. 2 முண்டைகளுக்கு லூசு தெளிஞ்ச பாடு இல்லை. ஒரு நாள் டாக்டர் என்ன சொல்றாரு லூசுகளை பார்த்து, என் காசு பணத்தை வித்து கூட உங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், எதையாவது முயற்சி பண்ணி நீங்களே உங்களை லூசை தெளிய வைங்கடா, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சரி டாக்டர் போய் அசந்து தூங்க. 2 லூசுல ஒரு லூசு போய் டாக்டரை உசுப்பி இருக்கு. டாக்டர் ஏ டாக்டர் எந்திரின்னு இருக்கு. டாக்டர் என்னடா என்ன இங்க வாங்கல, என்னடா சொல்லி தொலைடா, நாங்க மொத்தம் எத்தனை லூசு இருக்கோம் அது அவரை கேக்குது. அதே 2 லூசு தான் இருக்கீங்கள சொல்லி தொலைன்றாரு. 2 லூசு இருக்கும்ல, ஒரு லூசு நான் இருக்கேன், இன்னொரு லூசு எங்கன்னு கேளுங்களேன். விட மாட்டானே. எங்கடா? அந்த இன்னொரு லூசு நம்ம ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குல்ல, ஆமா அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு இருக்கு. இந்த லூசு நாசம் பார்த்து டாக்டர் பதறிட்டாரு. டேய் கிணறு நிறைய தண்ணி இருக்குடா, செத்து போறேன், வாடா போய் காப்பாத்துவான். பயப்படாதீங்க டாக்டர், நான் அந்த அளவுக்கு லூசு போயிட்டா, பயப்படாதீங்க. என்னடா சொல்ற? அந்த கிணத்துக்குள்ள விழுந்த லூச நானே குதிச்சு காப்பாத்திட்டேன் இருக்கு இந்த லூசு. டாக்டருக்கு சந்தோஷம். டேய் எப்ப ஒருத்தன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ குதிச்சு காப்பாத்தனையோ, காப்பாத்தணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள உருவாயிருச்சுல, அப்பயே உனக்கு லூசு தெளிஞ்சிருச்சு. நீ பாஸ், நீ வீட்டுக்கு போலாம்டா, உனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுடா. சரி வாடா போய் காப்பாத்த முடியாது உன்னை கூட்டிக்கிட்டு டாக்டர் கிணத்தடிக்க போறாரு. அந்த கிணத்துக்குள்ள விழுந்துச்சுல ஒரு லூசு, அந்த லூசு கிணத்துக்கு பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அப்பதான் இந்த டாக்டர் இந்த லூசை பார்த்து கேட்டாரா, அடே கஷ்டப்பட்டு காப்பாத்துன அநியாயமா செத்து போயிட்டானடான்னு சொல்லி அழுக. அதுக்கு தான் இந்த லூசு சொல்லிருக்கு, டாக்டர் அவன் ஒன்னும் சாகல, பின்ன கிணத்துக்குள்ள விழுந்தியால, ஆமா ஈரமா இருக்காண்டு நான் தான் கழுத்துல கவுத்த கட்டி மரத்துல தொங்க போட்டேன் இருக்கேன். அந்த இப்ப இந்த காப்பாத்துச்சுல ஒரு லூசு, இந்த லூசுக்கும் வந்திருக்க நடிகரே ஒரு ஆளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு. ஆமா அந்த காப்பாத்துன லூசுத்த இன்னைக்கு வந்திருக்க டான்ஸுக்கார லூசு முண்டை. என்ன அந்தப்பா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, என் அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா இன்னும் கல்யாணம் முடிக்காத முட்டுக்க நீங்க 2 பேரும் ஒரே ஒரு விஷயம் அனுபவத்துல சொல்றேன். கிராமத்து பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க, டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் காதலிச்சு டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணுனேன். ஒரு விவரமும் தெரியுது இல்லையா? என்ன சொல்றீங்க? இது என்ன மரம் முனியாண்டி? இது வேப்ப மரம். இதை என் பொண்டாட்டி கிட்ட கேட்டோம்னா இதை புளிய மரம்பா. அந்த விவரம் தெரியல, எதுவும் தெரியல. கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. எங்க அம்மா சும்மா இருக்காம தோட்டத்துல இந்த பூசணி கொடி, பீக்கங்காய் கொடி, புடலங்காய் கொடி எல்லாம் போட்டிருக்கு. என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வயக்காட்டை சுத்தி பார்க்க கூட்டி போனது. எங்க அம்மா அப்பதான் இந்த புடலங்காய் கை வழியா காய்ச்சி தொங்க. எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு, இந்த கவுத்தை கட்டி கவுத்துல கல்ல கட்டி புடலங்காயில கட்டி கட்டி விடுவாங்கல்ல, இப்படி எங்க அம்மா கட்டி கட்டி விட. என் பொண்டாட்டி கேட்டு இருந்திருக்கா, எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? ஏம்மா இப்படி பண்ணாதான் கோணையா இருக்கிற கை நேரம் நீளமா வரும், நல்லா பெருசா வருமா, அதுக்கு தாம்மா கல்ல கல்ல கட்டி தொங்க விடுறேன்னு எங்க அம்மா சொல்ல. இவ கேட்டுக்கிட்டே இருந்தவ விட்டுட்டாடா. நல்லா தூங்கி ஈங்கிட்டு ராத்திரி ஃபுல்லா தூங்கிட்டு விடிய கால எந்திரிக்கிறேன், என்னால எந்திரிக்க முடியல. என்ன சொல்றீங்க? ஏன் கவுட்டுக்குள்ள 3 செங்கல் தொங்குது. லூசு முண்டை எதையோ பிடிச்சி எங்க உனக்கு வளரட்டும் கேட்டா சும்மா இருக்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், வந்தல இருந்து பெண்களை பத்தி குறை சொல்றியே, எதுக்கு இந்த குடுமி வச்சிருக்கனால பெண்களை கூட குறை சொல்றியா? இந்த மயிர வச்சிருக்க மயிர் பேசல பேசாத. ஏனே நீனு ஒரு மாதிரி தானே இருக்க. மதனிக்கு அறிவே இல்லையானே? என்னடா இருக்கிற ஆளுக்கு கட்டுனா வளரும், இல்லாத உனக்கு கட்டி தம்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏய் சுதாகர் உன்னை போட்டா சரியா வருவியா? சிரிக்கிறியா? யாருங்க கேவலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு
நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, நான் கேட்கிறேன். இந்த கதை வந்து எங்க அக்கா காண்டி இதை வந்து மெனக்கட்டு நான் ஒரு ஆள் இறங்கி வர்றேன். அந்த கேட்டுக்கிட்ட ஒரு ஆள் சொல்றாரு, தம்பி அந்த பாம்பு கதை சொல்லு தம்பி. பாம்பு கதை அதை நானே விட்டுட்டேனே. இல்ல பாம்பு கதை சொல்லு தம்பி. பாம்பு கதை சொல்லணுமா? சொல்லி தொலைற வேற வழி இல்ல. ரசிகர் விருப்பம் தானே. சரி புனியாண்டி, நீ இந்த பெட்டி வாசிக்க தெரியலன்னா என்ன வேலைக்கு போயிருப்ப? எல்லா வேலையும் காட்டுக்கிற வெட்டுறது வந்து எல்லா வேலையும் போவேன். தம்பி நீங்க குதிரை வைக்க போயிருவீங்க. அவர் ஐயா வந்து பல வேலை பார்ப்பாரு. இதுல என்ன ஒரு குடும்பம்னா, எங்களுக்கு பரம்பரை தொழில் இந்த பாம்பு கதைக்கு இந்த குடும்பையா. எனக்கு எங்க பரம்பரை தொழில் என்ன தெரியுமா? வைத்தியம் பார்க்கிற தொழில். ஆமா, நீங்க எல்லாம் காய்ச்ச வந்து ஹாஸ்பிட்டல் போவீங்க. எங்க பரம்பரையே ஹாஸ்பிட்டல் வாசல மிதிச்சது கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்க சித்த வைத்திய மூலிகை படிச்சவங்கப்பா. எந்தெந்த மூலிகை எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்துன்னு தெரியும். இதுலதான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா ஒண்ணு இப்படி காலை இழுத்துக்கிட்டே வந்துச்சு. சரி எப்பா எப்பா அப்பனுக்கார தம்பின்னு யாருக்கா நீ ஈண்டு? எப்பா நீ வைத்தியம் பாப்பி அம்மல. ஆமாக்கா சொல்லுக்கா. வயக்காட்டுக்கு களை எடுக்க போனேன்பா. வரப்புல இருந்து ஒரு சொரட்டை பாம்பு காலில் கடிச்சிருச்சு. கண்ணை கெட்டுதுப்பா, நீதாப்பா காப்பாத்தணும் முடிச்சு. நாட்டு வைத்திய முறை உங்க எல்லாருக்கும் தெரியும். பாம்பு கடிச்சதை விஷத்தை உறிஞ்சுதான் எடுக்கணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஹாஸ்பிட்டல் போவங்களும் என்ன வேணா நடக்கலாமுக்கா. காலை கொடுக்கா, நான் உறிஞ்சு எடுக்கிறேன்னு பாம்பு கடிச்ச இடத்துல கப்பு கப்பு கப்புன்னு உசித்து உறிஞ்சா விஷம் ஃபுல்லா வந்துருச்சு. விஷத்தை துப்பி அந்த அக்காளுக்கு கெட்டு போட்டு விட்டு இப்ப அந்த அக்கா சௌரியமா தெரியுது. சரி, அந்த லூசு முண்டதான் எனக்கு வினையே. என்ன சொல்ற? ஊரு முள்ள சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. அந்த நாடத்துல இருக்கிற பப்புனுக்காரே விஷத்தை உறிஞ்சு காப்பாத்திட்டான், விஷத்தை உறிஞ்சு காப்பாத்திட்டான்னு சொல்ல. முந்தானத்து ஒரு 30 வயசு இருக்கும் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தியா. சரி அண்ணேண்டியா, ஆறா நீ நான் சாக போறேன்டியா. ஏன்டா அப்படி சொல்லி தொலைற? என்னப்பா பிரச்சனை? அண்ணே என் உசுறு உன் கையில இருக்கு, விவரமா சொல்லுடா. அந்த அக்கால நீ தான் பாம்பு எடுத்த விஷத்தை உறிஞ்சு காப்பாத்தினாமல. ஆமாடா தம்பி, ஒரு உயிரை காப்பாத்த என்னடா தப்புன்னு. என்னையும் பாம்பு ஊத்திருச்சு, நீந்தே உரிய முடியா. வாடா காப்பாத்துறேன். எங்கடா கொத்துச்சுண்டு? அண்ணே வயிறு வலிக்குது, டவுசரை கழட்டி வெளியே இருக்க உட்காந்து குஞ்சே ஒத்திருச்சுனே வந்து உரிக்கலே அப்படின்னு டவுசரை கழட்டி முண்டமா நிக்கிறியா. உறிஞ்சிட்டியா? வேற ஆபத்துக்கு பாம்பல உயிரை காப்பாத்தல, அப்ப உறிஞ்சுதான் விட்டு. காசு வாங்கினே இல்லையா? கதை கட்ட ஆள போத ராமுக்கு உன்னை உரிக்கிறதுக்கு தான் கேட்டிருக்காரு. சும்மா இருக்க மாட்டாப்ல, என்ன வேற கேவலப்படுத்துற. இவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் நக்கியல, ஒரு நிமிஷம். என்ன அந்த பாம்பு அவனை கடிச்சிச்சுல, என்னைய கடிச்சிருந்தா உன்னைய கடிச்சுதான் பைபாஸ்ல பழந்து பொழந்து வட முண்டை. இவன் என்ன வாயங்களுக்கு திட்டா பாரு. விளக்கமாறு பிய்ய போதுரா. வைத்தியர் சும்மா வைத்தியர் நல்லா அப்படித்தான் இருக்கணும். என்ன கடிச்சாலும் எடுத்தானே விடணும். என்ன செய்யறது? சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு வரவேற்பு, அப்புறம் மிச்ச கதையை வச்சுக்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. ஐயா பாதைய விட்டு விலகி, பாதைய விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்க. இப்பத்தான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு, நாடகம் பார்ப்பதற்கு நீங்க ஓடோடி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. தண்ணியத்தான் கண்ட தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்துல தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்துல தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு இங்க வந்து நாடகத்தை கெடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நம்ம ஊரு நல்ல ஊரு, எல்லா பேரிடத்தை தரணும். வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிற்காதீங்க. அருமையான முறையில் ஸ்ரீ சதுரங்க நாயகி அம்மன் துணை. என்ன பே அந்த பாம்பு கதை போட்ட வர அதுக்கு? ஆமா, நீனு சித்த வைத்தியரா? அவர் நல்லா உறிஞ்சு. சொல்லாத எவனும் வந்துட போறான் டவுசரை கழட்டிக்கிட்டு. தங்கராசு அம்மா கேசுதான். அப்படியா? கேசுதான் மாயா அப்படின்னா அப்புறம் அப்ப எப்படி இருக்கு? வைத்தியர் வைத்தியம் சேர்ந்துங்களா? முடியும் முடியும். அப்படியா? மூலிகை மருந்து இருக்கு. நல்ல வேலை என் வாயை காப்பாத்துறது நீங்க. இந்த மூலிகை மருந்தை குடு. சரி
ஏய் எப்படி எப்படி உரியன்னு அவரை கேட்டுக்க நல்லா சொல்லிப்பாரு புரியுது. ஆமா, நன்றி நன்றி. சிறியானங்க பெரியானங்க கடிச்சு எடுத்தாலும் சரியா போயிடும். அன்பளிப்பை வாரி வழங்கிய சித்தப்புக்கு நன்றி. 50 ரூபா திருப்பி கொடுத்துட்டு நான் பஸ்ஸுக்கு போகணும்ட்டாப்புல. கண்டிப்பா கொடுத்துரு. 50 இருந்தா கொடு. கண்டிப்பா கொடுத்துரு. இருக்கா? சரி சரி சரி, நன்றி. போய் உக்காரு உக்காரு. அப்ப அவர் வைத்தியம் இருப்பா. எங்க நம்ம வேலைக்கு உல வச்சிருவோன்னு வர்றாப்புல. போடா நீ வேற. சரி சரி சரி, ரொம்ப நன்றி சித்தப்பு. நான் கூட பாம்பு கடிச்ச மாதிரி எனக்கும் பாம்பு கடிச்சிருக்கு வந்திருக்காரு. 100 ரூபா கொண்டு இவரை புரிஞ்சா முண்டை இழுத்துருப்படா கையை பொத்துறா. ஆளை கூட்டிடலாம் பாரு. இப்படி ஆளை புரிஞ்சாலும் பரவாயில்ல, இவரை புரிஞ்சு எதுக்குறா விளங்காதவளை. ஏய் அது ஒரு உயிர் தானே. பாப்பா பொத்துப்பா. பெருசு 100 ரூபா கொடுத்து ரேட் ஏத்துறேன். 50 ரூபா தான் கொடுப்பேன். 100 ரூபா கொடுக்குறேன். அது செத்த பாம்புக்கு எதுக்கு முண்டை சிக்காரன் உட்கார.